மூலமாக ஒவ்வொரு மகளிரும் மாசம் எவ்வளவு சேமிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க. கரெக்டா? அதே மாதிரி இல்ல இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? நாங்க ஆண்கள் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத மகளிர் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் கிண்டலுக்காக சொல்ல, நகைச்சுவைக்காக சொல்ல. ஏன்னா இந்த 3 வருஷத்துல அந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளவு? 460 கோடி முறை பயணம் செஞ்சிருக்கீங்க. அதாவது ஒரு திட்டம் வெற்றி பெற்றுச்சுன்னா அதற்கு இதுதான் காரணம். ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது பெரிய விஷயம் இல்ல, அத மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. எனவே மகளிர் அனைவருக்கும் நம்ம வாழ்த்துவோம். உங்களுக்கு எல்லாம் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு திட்டம் தலைவர் அவர்கள் இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு திட்டம், பெண்கள். இப்ப இங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கீங்க, மகளிர் வந்திருக்கீங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா வீட்டை விட்டு வெளில வர முடியாத சூழ்நிலைமா? நீங்க வீட்டை விட்டு வெளில வர முடியாது, உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு மேலாடை போடுவதற்கு உரிமை கிடையாது. ஆனா அதையெல்லாம் உடைக்கணும், திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாகினதுதான் சமூக நீதி இயக்கம். கடைசி வரைக்கும் தந்தை பெரியார் அதற்காக தான் போராடினாரு. நம்முடைய தலைவர் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தாரு. இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும். பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் மட்டும் பத்தாது, பெண்கள் காலேஜுக்கு போகணும், கல்லூரி படிக்கணும், தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும், வேலைக்கு போகணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவிகள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்கு, அது பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி, அரசு கல்லூரி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் அவங்க வங்கிகள்ல வைப்பு தொகை வைக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்போ தலைவர் அவர்கள் அதே போல ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆண்களும் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிச்சாலும் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் நம்ம பெருமையா சொல்றோம், திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு. எல்லாரும் கேட்கறாங்க அது என்னங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு. தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் திராவிட மாடல் அரசு. நம்முடைய திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்துட்டு இந்த திட்டத்தை எவ்வளவு சிறப்பா செயல்படுத்துறீங்கன்னு மற்ற மாநிலங்களுக்கு நம்மளுடைய திட்டத்தை கொண்டு போறாங்க. அதுதான் திராவிட மாடல் அரசு. அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நம்முடைய பெற்றோர்கள், சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? காலைல எந்திரிச்சு நேரம் இருக்காது, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, வெறும் வயிற்றுல பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சு விட்டுருவாங்க. அமுச்சு விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க, பையனை அமுச்சு விட்டமே, பொண்ணு அமுச்சு விட்டமே, சாப்பிட்டானா, படிச்சானா, கிளாஸ் ரூமுக்கு போறானா அப்படின்னு. ஆனா இப்பொழுது ஒவ்வொரு நாளும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா முதல்ல தரமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். தினமும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இப்ப நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க, மாணவர்கள் வாழ்த்துறாங்க, ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க. நம்முடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. நம்முடைய குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசுக்குன்னு வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் தான் தலைவர் அவர்கள் கண்டு வந்த நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன மிக மிக முக்கியமான திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.